ஹாய் குட்டீஸ், அக்கா இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, ஆண்டவருடைய வார்த்தையில் நினச்சிருக்கப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பாரமாகவே தெரியாது குட்டீஸ். இன்றைக்கி பார்த்தீங்களா, நுகம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நகம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அக்கா நுகம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு 2 மாடை கட்டி அது மேலே ஒரு குறுக்கால ஒரு இது மாதிரி தடி மாதிரி வைப்பாங்க, பார்த்துருக்கியா? கிராமத்துலலாம் ஏர் பூட்டுறப்ப அந்த நுகத்தை வச்சு தான் ஏர் பூட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு நுகம். அந்த நுகம்னா என்னன்னா, ஒரு நாள் ஒரு ஆடு மேய்க்கிறவர் தன்னுடைய ஒரு 15 ஆட்டெல்லாம் கூட்டிட்டு ஒரு ஏரிக்கரை ஓரமாக மேய்க்க போயிருந்தார். அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அதில் இருக்க 2 சுட்டி ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு, எப்போ பாரு ஏரிக்கரையிலேயே ஓட்டின்னு வந்து மேய்க்கிறார். அந்த பக்கம்லாம் பார்த்தா ரொம்ப பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம ஓனர் அங்கே நம்மளை கூப்பிட்டே போக மாட்டேன்றாரு. அப்போது நம்ம போய் பார்ப்போம், இன்னைக்கு இவரை ஏமாத்திட்டு எப்போ பாரு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆட்டுக்குட்டியும் தினம் நினைக்குமா பிள்ளைங்களா, கூட்டின்னு போவார். ஆனால் அவர் என்ன பண்ணுவாராம், அந்த ஏரிக்கரமாக ஓட்டிட்டு போயிட்டு அதை மேய்ச்சிட்டு அதுக்கு தண்ணி காட்டிட்டு சில ஆட்டுக்குட்டிகளை பத்திரமா கொண்டு வந்து தன்னுடைய கிடக்கையில அடக்கி வச்சிருவாராம். இப்படியே ஒரு சமயம் என்ன ஆச்சா, இந்த நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ஓனர்கிட்ட கேட்டுடலாம், ஓனர் அந்த பக்கம்லாம் நல்ல பச்சை பசையில் நிறைய புல்லெல்லாம் இருக்கு, அங்கே எங்களை கூப்பிட்டு போங்களேன், ஏன் இங்கேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா. இல்லைம்மா, இல்லை ஆட்டுக்குட்டி, அங்கெல்லாம் போகக்கூடாது, ஏன்னா நிறைய மிருகங்கள் இருக்குது, அங்கே போனால் இது வரைக்கும் யாருமே தப்பிச்சதில்லைன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். அதனால் இங்கே இருக்கிற பசும்புல்லே நம்மளுக்கு போதுமானது, அதனால் நீங்கள் என்னுடைய பேச்சு கேட்டு இங்கே இருங்க அப்படின்னு. இந்த 2 ஆட்டுக்குட்டிங்களுக்கும் மூஞ்சியே மாறி போச்சான். இவர் எப்ப பாரு இப்படிதான், அங்க எவ்வளவு புல்லெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கும் பொழுது அந்த இடம், நம்மளை கூட்டின்னு போறதுக்கு இவருக்கு ரொம்ப சோம்பேறித்தனம், நம்ம இவரை ஏமாத்திட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த 2 ஆட்டுக்குட்டியோட அவர் தூங்குற சமயத்துல என்ன சில ஆட்டுக்குட்டிங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கரைக்கு போயிடுச்சான். பிள்ளைங்களா பாரு, அங்க போன உடனே அங்க நிறைய ஓநாய்கள், அப்புறம் அந்த ஏரிக்கரை பக்கமா ஒரு குட்டையில முதலெல்லாம் இருந்துச்சான். அது பயங்கரமான காட்டுப்பகுதி மாதிரி இருந்துச்சான். அப்ப என்ன பண்ணுச்சான் தெரியுமா, ஓநாய்கள்லாம் 2-3 ஆட்டை அடிச்சு சாப்பிட்டுச்சான். இந்த 2 குட்டி ஆடு மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துடுச்சான். ஓடி வந்துட்டு ஓனரை எழுப்பி, எங்களை அடிங்க, எங்களை நல்லா அடிங்க, நீங்க சொன்னதை கேட்காம நாங்க போனோம், உங்க புத்திமதியை நாங்க சொல்லாம போனோம், எங்களுடைய நானும் உங்க பேச்சு கேட்காம நாங்க 2 பேரும் சில ஆட்டுக்குட்டிகளோட அந்த அக்கறைக்கு போனோம். அப்போ ஓநாய்கள்லாம் ஆட்டுக்குட்டிகளை அடிச்சு சாப்பிட்டுச்சு, நாங்க தப்பிச்சு வந்துட்டோம், அதனால எங்க தப்புக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம், எங்களை அடிங்கன்னு ஆட்டுக்குட்டிங்க ஓனர்கிட்ட கேட்டுச்சான். அதுதான் சொல்றேன், நுகம்ன்றது ஒரு வலுவானது, அது கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அது என்ன பண்ணும், அது நம்ம நுகம் என்ற வார்த்தையை உங்க மேல நான் வச்சு இந்த இடத்துலயே தான் நீங்க சுத்தி வரணும், இங்க இருக்கிற புல்களை மட்டும் சாப்பிடுங்க, ஆபத்தான தெரிஞ்ச பகுதியை நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி வச்சிருந்தேனே, இப்ப 4 ஆட்டுக்குட்டி இறந்து போச்சு, என் பேச்சை கேட்காம போனீங்களே, அதனாலதான் நான் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட வந்தாராம் பாரு, இவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சான், நம்மளை நல்லா அடிக்க போறாரு ஓனர்னு அப்படின்னு நினைச்சுதான். பாரு பிள்ளைங்களா, கிட்ட வந்து அந்த 2 ஆட்டுக்குட்டியும் இப்ப தப்பு தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு, இனிமே அந்த பக்கம் நீங்க போக கூடாது அப்படின்னு சொன்னாராம். பாரு பிள்ளைங்களா, மத்தேயு 11:30 என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது என்கிறார் அப்படின்னு வசனம் இருக்கு. அவருடைய நுகம்லாம் ரொம்ப அப்படியே சிலுவை மாதிரி பாரமா இருக்காது, நம்மளுக்கு பாரமா இருக்காது, நம்முடைய பாவங்களை சுமந்தார் இல்லையா. அதனால பாரு குட்டீஸ், எப்பவுமே எஜமானவருடைய பேச்சையும் பெற்றவங்க பேச்சையும் பெரியவங்களுடைய பேச்சும் நம்ம கேட்கணும், அது எப்பவுமே நம்மளுக்கு நல்லது. சரியா குட்டீஸ்? பாய் குட்டீஸ்.